தலைவர் ஆதி திராவிடர் புரட்சி கழகம் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை வருகிறவர். அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிற சாதிய ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்த மரியாதைக்குரிய செல்வ பிறந்தகை அவர்களுக்கும், இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் செங்கை மாமல்லன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற அன்பின் பொய்யா இந்த கம்யூனிஸ்ட்லாம் இல்லையா, வராங்களா? சரி. எவனா சட்டமன்றத்தில் போய் பேசுகிறான்னா சாகர சந்தலையும் மூத்திர சந்தலையும் முத்து சந்தலையும் வந்து இங்கே பேசிக்கின்னு ஒரு கூட்டம் தமிழகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் பேசிய தேவநத்தம் அவர்களே, லெமூரின் அவர்களே, அண்ணன் அன்புதாசன் அவர்களே, திண்டிவனம் ஸ்ரீராமுல் அவர்களே, சைதை அன்புதாசன் அவர்களே, ரேவதி நாகராசன் அவர்களே, விநாயகம் அவர்களே, மலைமேனி பாண்டியன் அவர்களே, ஸ்ரீரங்கம் பிரகாஷ் அவர்களே, வினோத் அவர்களே, அருமை சகோதர ஜங்ஷன் அண்ணாமதுரை அவர்களே, இளங்கோவன் அவர்களே, ராமூர்த்தி அவர்களே, நம்ம நண்பர் பெரு வெங்கடேசன் அவர்களே, சக்திவேல் அவர்களே, பாரதி அவர்களே, லிங்கேசன் அவர்களே, வர்கீஸ் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, ஜார்ஜ் அவர்களே, ராதா அவர்களே, ஜெய்முதீன் அவர்களே, சசிகுமார் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, மத்தியாஸ் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, அருண்குமார் அவர்களே, பீம்குமார் அவர்களே, சத்யராஜ், ராமச்சந்திரன், சகோதரர் பொன் சிவகுமார் உள்ளிட்டோரை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களே, சென்னை மாவட்ட நிர்வாகிகள் பரந்தா அவர்களே, வேலு அவர்களே, பசுபதி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சார்ந்திருக்கிற புரட்சி தமிழகம் பரவேற்பரின் சார்பாக பணிவான வணக்கத்தை சொல்லி, இன்றைக்கு ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்த இங்கே இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், தமிழகத்தின் முதல்வர் சொல்கிறார், ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற சட்டங்கள் போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு படுகொலை நடந்த பிறகும் அதன் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எனவே லூசு பசங்க மாதிரி ஆணவத்துக்கு, அந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம்லாம் கேட்காதீங்களா? எங்க ஏற்கனவே இருக்கிற சட்டம் புடுங்கிறதுக்கு அந்த சட்டம் இங்க இருக்கு. அதனால் ஏற்கனவே இருக்கிற இந்த இந்திய தண்டனை சட்டம், இப்போது இருக்கிற பிஎன்எஸ் சட்டம் சரியா தான் இருக்கு அப்படின்னு நம்முடைய முதல்வர் இன்றைக்கு சட்டமன்றத்திலும் சொல்கிறார், பொதுவெளியிலும் சொல்கிறார். அப்படி இருக்கிற போது முதல்வர் இருக்கின்ற சட்டமே போதும் அப்படி என்று சொல்கிற போது இங்க நாம ரோட்ல நின்று ஐயா சிறப்பு சட்டம் போடு, சிறப்பு சட்டம் போடுனா நம்முடைய முதல்வர்களின் பார்வைக்கு நாம் லூசாகத்தான் தெரிவோம். ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்தை வலியுறுத்த வேண்டியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒவ்வொரு முறையும் இந்த ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 44 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களை வாழ்கின்ற புத்தர் என்றும், அந்த கடவுள் கூட கேட்டாத்தான் கொடுப்பார். ஆனால் நம்முடைய திராவிட முதல்வர் கேட்காமலே கொடுப்பார். அப்படி என்று பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தனி தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற வரை சாக வேண்டித்தான். இதுக்கு தனி சட்டம்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாம இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை போடணும் அப்படின்னு ஏன் கேட்கிறோம்? இன்னைக்கு இருக்கிறவங்களாம் சொல்றான், இவெல்லாம் எஸ்சிக்கள் திருமணம் பண்றான், காதலிக்கிறான், அதனால் இவர்கள் கொல்லப்படுகிறார்கள்
எஸ்சிக்கள் கொல்லப்படுவதால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள், பெரும்பான்மையான இயக்கங்கள் அவர்கள் உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த ஆணவ சட்ட அந்த தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று இங்கே ஒரு பொய்யா ஒரு வதந்தியை கலப்பி விடுறான். ஏதோ எஸ்சி எல்லாம் ஜாவறான், அதால தமிழகத்தில் இருக்க எஸ்சி தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து எப்பா எங்க பசங்க சாவறானுங்க அதை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னு ஒரு பொதுவெளியிலே ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுகிறார்கள். கிட்டத்தட்ட நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியேற்றத்திலிருந்து தென் மாவட்டங்களில் 300 படுகொலைகள் நடந்திருக்கிறது. அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த பல்லரோ பறையரோ கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நாங்கள் இறந்திருக்கிறோம். அந்த 300 பேர்ல ஒரு 48 ஆணவ படுகொலைகள், அதாவது திருமணம் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக ஒரு 48 படுகொலைகள் நடந்ததாக இங்கே ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருந்து வந்து பேசுகிற அறிவுஜீவிகள் எல்லாம் கல்வி ஒன்றுதான் இந்த சமூகத்துக்கான தீர்வு, நீங்கள் கல்வி கற்க வேண்டும், இந்த பட்டியல் சமூக மக்கள் கல்வி கற்கணும் தான், கல்வி கற்க வேண்டும். அப்படி கல்வி கற்கிற போதுதான் ஒரு சமூக அந்தஸ்து வரும், அப்போதுதான் இந்த அவலங்கள் எல்லாம் ஒழிந்து விடும்னு நமக்கு அறிவுரை சொல்றான். நீங்க சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காலனியிலும் ஒரு சாதாரணமா ஒரு காலனியில் 100 வீடு இருக்குன்னு வச்சுங்க, குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருப்பான். நான் பட்ட கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகன் அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு ஒவ்வொரு பறையரும் வீட்டில் 1-2 பட்டதாரிகளை உருவாக்கி வைத்திருப்பார். திண்ணி இன்னைக்கு வேங்கை வயல்ல பீ தண்ணியை கலந்தான் டேங்க்ல, அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 8 அரசு அதிகாரிகள் அங்கே பணியாற்றுகிறார்கள். 25 வீட்டுல 32 பட்டதாரிகள் அந்த கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 டிஓ இருக்காரு, ஒரு போலீஸ் இருக்காரு, ரெவன்யூல வேலை செய்யறவங்க இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க. ஏன்னா 25 வீட்டுல 25 பட்டதாரிகள் இருக்கிறோம். அந்த ஊர்ல பீ தண்ணியை டேங்க்ல கலக்கிறான். இதுக்கு என்ன இவெல்லாம் பேச போறான்? முதலாக தமிழகத்தில் நடந்த ஒரு பெரிய படுகொலை, ஆணவ படுகொலை 2003 கண்ணகி முருகேசன் படுகொலை விருதாச்சலம் பக்கத்தில் நடந்தது. 2 பேருமே இன்ஜினியர், 2 பேருமே வேலை செய்தவங்க. 2003 2 இன்ஜினியரை ஒரு வன்னியர், கண்ணகி வன்னியர், முருகேசன் பறையர் திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி வாங்க எல்லாம் சமாதானமாகிவிட்டோம் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த படுகொலை நடந்தது. அந்த படுகொலையில 15 குற்றவாளிகள் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். காவல்துறை அதிகாரிகள் உட்பட சிலர் அதில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார்கள். அக்யூஸோட சேர்ந்து, ஆணவ படுகொலை செய்தவர்களோட சேர்ந்து மாண்புமிகு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 2 காவல்துறை அதிகாரி உட்பட ஒரு 12 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அது எப்ப கொடுத்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து அதுக்கு அந்த ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால தான் நாம சொல்றோம், ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு உடனே ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு வச்சிருந்தா இன்றைக்கு தீண்டாமை பார்க்கிற ஊராட்சிகளில் அந்த ஊராட்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை மாவட்ட ஆட்சியரே கேன்சல் செய்யலாம் ஒரு சட்டம் இருக்கு. எந்த ஊராட்சியில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த ஊராட்சிக்கான நலத்திற்கான நிதி உதவியை மாவட்ட ஆட்சியர் அதை ரத்து செய்யலாம் இருக்கு. அந்த மாதிரி ஆணவ படுகொலையில் ஈடுபட்டவனை அவருடைய ஆதார் கார்டை நாங்கள் கேன்சல் செய்கிறோம், அவருடைய படிப்பு சான்றிதழை தகுதியின்மை சான்றிதழாக அறிவிக்கிறோம், அவருடைய சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்கிறோம். இந்த வழக்கை ஒரு 3 மாதத்தில் முடித்து அரசு நீதிமன்றம் இதற்கு ஒரு தீர்ப்பை வழங்கும் ஒரு சட்டம் இருந்தா பார்க்கிறோம் கொஞ்சம் பயப்படுவான் என்ற அக்கறையில் தான் இந்த சட்டத்தை கேட்கிறோம். ஏற்கனவே இருக்கிற சட்டம் சரிதான், ஆனால் இப்படி 15 வருடம் 20 வருடம் ஒரு ஆணவ படுகொலைக்கு காத்திருந்து அது தீர்ப்பு வந்தா 20 வருடத்திற்கு பிறகு இன்றைக்கு போய் கண்ணகி முருகேசன் என்ற ஒரு கதையை சொன்னா எவனுக்கு தெரியும்? இப்ப கவின் படுகொலை நடந்தது, ஒரு 3 மாதத்திற்குள் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அது தண்டனை தரப்பட்டா அது டெய்லி பேப்பர்ல செய்தியா வரும். அதை படிக்கிறவன் இந்த மாதிரி படுகொலைகள் செஞ்சால் நம் வாழ்க்கை சீரழிஞ்சிடும் கொஞ்சம் பேர் பயப்படுவான். எல்லாரும் தெரிஞ்சிருவானா? தெரிஞ்சதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் பேர் பயப்படுவான்ல. அதற்காகத்தான் நாம இந்த ஆணவ படுகொலைக்கான ஒரு தனி சட்டத்தை கேட்கிறோம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ எங்க பசங்க எல்லாம் போய் ஊர் தெருவில் இருக்கிற பெண்களை காதலித்து இவெல்லாம் சாவலான்னு இல்லை. நீங்க பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு எஸ்சி பையன் ஒரு பிசி பொண்ணை லவ் பண்றான். அந்த பிசி பெண்ணின் தந்தை அந்த பெண்ணை அடித்து தூக்குல போறான். அதே மாதிரி மதுரையில 2 பேருமே தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். தேவர் சமூகத்தில் இருக்கிற 3 பெரும்பான்மை பிரிவில் இருக்கிற ஒரு பிரிவில் கிளை மாறி, அந்த கிளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாறி ஒரு பொண்ணு திருமணம் பண்றான். அவங்க அப்ப திருட்டு போய அந்த பெண்ணை கழுத்தை அறுத்து நேரடியாக வேலூர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகுறான். எப்படி? ஒரே சமூகம், ஒரே தேவர் சமூகம். அப்படி அந்த தேவர் சமூகத்தில் ஒரு கிளையிலே மாறி திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக கழுத்தை அறுத்து ஸ்டேஷனுக்கு வரான்ல, இவனெல்லாம் நம்ம தண்டிக்க வேணவா? இப்ப நீங்க அப்புறம் அதே மாதிரி பட்டியலப்பாக்கத்துல ஒரே சமூகம் 2 பேரும் பிசி காதலிக்கிறாங்க. பொண்ணோட தம்பி அந்த பையனை கொலை பண்றான். சென்னையில பள்ளிக்கரணை பார்த்துருப்பீங்க. ஒரு எஸ்சி பையன் ஒரு கோனார் வீட்டு புள்ள. இப்ப நம்ம ஊர்லாம் கோனார் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஆள் 2 பேர் இருப்பார் பாலை கடந்து விற்கிறதுக்கு. அப்படி கோனார் சமூக வீட்டு பிள்ளை திருமணம் நடைபெறுகிறது. அதற்கு முன்னால் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து நடக்கிறது. அந்த பெண்ணோட அப்பா சொல்றாரு, இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் 6 மாசம் நீ செத்து போடுவ, 6 மாசம் உனக்கு ஆயுள் வேணுமா, என் பொண்ணு வேணுமா அப்படின்னு காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டுகிறார். அதை மீறி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. யார் திருமணம் செய்து வைத்தார்கள்? இன்றைக்கு எக்மூர்ல இருக்கிற பெரியார் திராவிட கழக தலைமை அலுவலகத்தில் அந்த திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. சரி, கூட்டி கொடுத்தல, கல்யாணம் பண்ணி வச்சல, அவன் சேர்ந்து வாழ்றானான்னு நீ பார்த்தியா? இந்த தொடர்ந்து இந்த பையனுக்கு மிரட்டல் வருகிறது. அந்த பையன் எஸ்சி பையன் பறையர் பையன் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட போதும் தீக்கா போய் நிக்கல. சரி, கொன்ன பிறகு அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் நடக்குது. கொஞ்ச நாள் அந்த பொண்ணும் எழுதி வைத்து தற்கொலை செய்யும். ஆனால் இதை யாராவது கண்டாங்களா? இன்றைக்கு எல்லா அலுவலகத்திலும் எங்கள் அலுவலகத்தில் தாலி கட்டிக் கொள்ளுங்கள், கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், ஊர்ல போய் செத்து போங்க, நாங்க ஒரு மீட்டிங் போடுறோம், நாங்க கண்டனம் பண்றோம் அப்படின்னு நீங்கள் சட்டமன்றத்தில் பேசி இந்த மாதிரி இந்த திருமணம் நடந்தால் அதற்குரிய சட்ட பாதுகாப்பை இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிறது, வழங்க வைத்திருக்கிறோம். எனவே திருமணம் செய்து கொள்வர்கள் பயமில்லாமல் அச்சமில்லாமல் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அடுத்த படுகொலை தமிழகத்தில் இதோடு நடக்காது என்று சொல்றவங்க எங்க ஆபீஸ திறந்து வச்சிருக்கோம், வாங்க வந்து கல்யாணத்தை பண்ணுங்க, ஊருக்கு போய் கருமாரி நடத்தட்டும் அப்படின்ற நிலையில தான் இன்றைக்கு சொல்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நெல்லையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் ஒரு காதல் ஜோடி தஞ்சம் புகுந்தது. அந்த அலுவலகத்தில் புகுந்து அந்த அலுவலகத்திலே அடித்து உடைத்து அந்த காதல் ஜோடியை பிரிக்கணும்னால எங்களுக்கு ஏன் உங்க மேல கோவம்? நீங்க முதலமைச்சரும் நேரடியாக தொடர்பில் இருக்கிறீர்கள். நாங்க இந்த ரோட்ல கத்துறோம், இங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் இத்தனை அமைப்புகள்லாம் சேர்ந்து, அண்ணன் நெமுரின் போன்றவர்கள்லாம் சீனியர்லாம் சேர்ந்து இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் திமுகவுக்கு ஓட்டு போடுவது எங்க மக்களால் தடுக்கப்படும், எங்க மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க ஐயா அப்படின்னு முதல்வர்கிட்ட போய் சொன்னாதானே தெரியும். ஆனால் சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் நேரடியாக முதலில் சட்டையை பிடித்து கூட கேட்க வேணாம், காலில் கையில விழுந்தாவது ஐயா இந்த சமூகத்துக்காக நாங்க வந்திருக்கிறோம், இந்த சட்டத்தெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசலன்னா எங்க ஆளுங்க செருப்பை கொண்டு அடிப்பானுங்க போல இருக்குது. ஒவ்வொரு சேரியிலும் செருப்பு மாட்டப்பட்டிருக்கு. அதால எங்க மானத்தை காப்பாற்றுவதற்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று எஞ்சியாவது கேளுங்கயா, ஏன் கேட்க மாட்டீங்கன்ற அக்கறையில் தான் நாங்க திட்டோம். அப்போ அதே மாதிரி மதுரை அவனியாபுரத்தில் சொன்னேன், 2 பேருமே பிசி, 2 பேருமே அந்த பையனை கொலை பண்றாங்க. ராணிப்பேட்டையில எஸ்சி பையன் பிசி பொண்ணு பையனை கொலை பண்றான். தூத்துக்குடியில ஒரே தேவர் சமூகம் பையன் கறிக்கடையில வேலை செய்யறான், டிப்ளமோ படிச்சிருக்கிறான். சண்டே ஆனா கறிக்கடையில பையன் வேலை செய்கிறான். அவங்க அப்பா நம்மளை விட வசதி குறைந்த ஒருத்தனை போய் அவன் தேவனா இருந்தாலும் நீ எப்படி அவனுக்கு திருமணம் பண்ணலான்னு அந்த பையனை கொலை பண்றாரு. அதே மாதிரி பாளையங்கோட்டையில சரவணன் கிருஷ்ணகுமார் என்ன ஒரு பொண்ணு, அதுல பையனை கொலை பண்றாங்க. இதுல கூடுதலான அக்கறை எடுத்து நாங்கள் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, எங்க வீட்டில் இருக்கிற பையன்
ஊர் தேர் என்று சொல்லப்படுகிற உங்கள ஒரு பொண்ணை திருமணம் பண்ணா உங்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியல. ஏன்னா இந்த தமிழக சூழல்ல ஒவ்வொரு பிறக்கின்ற குழந்தைக்கும் தந்தையின் இனிஷியல் ஒட்டி வருது, தந்தையின் சாய் ஒட்டி வருது. அதற்கு தான் ஜெயலலிதா அம்மையார் ஒரு சட்டம் போட்டாங்க. கலப்பு திருமணம், சாதி மாறி திருமணம் செய்து கொள்பவர்கள் எந்த சாதியை நினைக்கிறார்களோ, எந்த சாதியை விரும்புகிறார்களோ, ரெண்டு பேரில் எந்த சாதி அவர்களுக்கு பிடிக்கிறதோ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த சாதியை பிறக்கின்ற குழந்தைக்கு போடலான்னு அந்த அம்மா ஒரு சித்தாந்த அறிவோடு ஒரு சட்டத்தை போட்டுச்சு. அப்படியாவது போட்டு சொல்லுங்க. ஆனால் இவர்கள் என்னெல்லாம் எஸ்சி பசங்க போய் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்றாங்களோ அங்கே பர்டிகுலரா படுகொலை நடக்கிறது. நீங்க பாருங்க, எங்க வீடுகள்ல எஸ்சி வீடுகள்ல ஒரு பிசில இருந்தோ ஒரு எம்பிசில இருந்தோ ஒரு பொண்ணு திருமணம் பண்ணி வந்துட்டாங்களா, இந்த பயப்புல ஒரு மாசம் 2 மாசத்துல ஏதாவது கிறுக்கு முறுக்கு பண்ணான்னு வச்சுங்க, வீட்டுல சொல்லுவாங்க, ஏய் அந்த பொண்ணு எப்படி வளர்ந்த பொண்ணு, மகராசி, அவளை கூப்பிட்டாது வச்சு நீ என்னடா பிரச்சனை பண்ற அப்படின்னு பையனைத்தான் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பார்கள். இதே அப்படியே மாத்தி பாருங்க, சில வீடுகள்ல என்ன இப்ப எஸ்சி பொண்ணு இன்னொரு பிசி பையனையோ எம்பிசி பையனையோ திருமணம் பண்ணீங்கன்னா இந்த பையன் கொஞ்சம் கல்யாணம் பண்ண மோகத்துல அப்படி கொஞ்சம் மக்கனான்னு வச்சுங்க, அது மூஞ்சில என்னடா இருக்குது, அப்படியே காலில் விழுந்து கிடக்குற, உன் ஊர்ல வர பெண்ணே தெரியலையா, போய் வேலையை பாடுறான் அப்படின்னு பெரும்பாலான எங்கள் சமூக பெண்கள் அந்த வீடுகளில் வீட்டு வேலை செய்கிற பெண்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். கொஞ்ச நாள்ல 1-2 குழந்தையை பெற்ற பிறகு அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் எங்கள் வீடுகளில் வந்து வாழ்கிற எல்லா மாற்று சமூக பெண்களும் தெய்வமாக, குலதெய்வமாக எங்கள் குடும்பத்தில் போற்றப்படுகிறார்கள். இந்த நிலையில் தான் எங்க பசங்க எங்கேயாவது 1-2 அப்படி திருமணம் பண்ணாங்கன்னா ஏதோ இவர்கள் சொல்வது போல மாடு வைத்துக் கொண்டிருந்தோ, ஆடு வைத்துக் கொண்டிருந்து, சாக்கடை அள்ளி கொண்டிருந்து, செருப்பு தைத்துக் கொண்டிருந்து, எவனும் இந்த சமூகத்திலே இருந்து இருக்கிற பெண்ணை எனவே இதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இந்த அரசாங்கம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் இதையெல்லாம் வலியுறுத்துகிற அம்பேத்கர் இயக்கங்கள் மட்டுமே வலியுறுத்துது. அம்பேத்கர் இயக்கங்கள் மட்டுமே வலியுறுத்துது. பொதுவான இயக்கம் என்று சொல்கிறவர்களோ, தமிழர் என்று சொல்கிறவர்களோ யாரும் இதை வலியுறுத்தவில்லை. மேலும் இதுல வந்து ஒரு 2 சமூகம் திருமணம் பண்ணு வச்சுங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கவின் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், நல்லா படிச்சிருக்கான், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அந்த புள்ள மறவர் சமூகத்தை சார்ந்த புள்ள. சரி, 2 பேரும் திருமணம் பண்றாங்க. மறவர் சமூகத்துல இந்த ஒரு பல்லரை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை அவள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனாக இருந்தாலும் நீ திருமணம் செய்யக்கூடாது என்று அவர்கள் அப்பா நினைக்கிறானா ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க அப்பா லாஜிக்கே வரேன். சரியா வரக்கூடாது. லோன் வாங்கி சீட்டிங் பண்ணலாம், நீங்க சாவத்தான் செய்வீங்க அப்படின்னு அங்க அந்த ஒரு பக்கம் அவங்க பேச, இவங்க பேச, அதுக்கு சப்போர்ட்டா 4 பேர் தேவேந்திர குல வேளாளருக்கு பேச, அதுக்கு சப்போர்ட்டா அந்த சீட்டிங் பயலுக்கு ஒரு 4 பேர் பேச. அப்போ மொத்தத்தில் இந்த சமூகத்துல ஒரு குழப்பம் வருதா இல்லையா? 2 சமூகத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் பையனும் மறவர் பெண்ணும் ஈடுபட்ட காதலினால் இந்த சமூகத்தில் ஒரு பொது அமைதி கெடுதா இல்லையா? இந்த பொது அமைதியை நிலைநாட்டுவதற்கு அரசு சிறப்பு சட்டத்தை செய்யணும். சரி, இப்ப அரசு செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருவோம். ஏற்கனவே நம்முடைய முதல்வர் சொல்லிட்டாரு, இல்ல இருக்கிற சட்டமே போதும், இந்த சட்டத்தை மீறி என்ன
நான் என்னுடைய ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி. யாருக்கெல்லாம் அதிகாரம் இந்த சமூகத்தில் மறுக்கப்பட்டிருக்கோ, எவன் கீழே இருக்கிறானோ அந்த கீழே இருக்கிறவனை மேலே தூக்கி நிறுத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அப்படி இந்த சமூகத்தில் தொடர்ந்து அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களுக்காகத்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை ஏமாத்துகிற முதல்வர் இதற்கு எப்படி சட்டம் செய்வார் நம்ம யோசிக்கிறோம், பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், இந்த சப்ளான் ஒன்று இருக்கு. அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் நிதியை ஒதுக்கி இந்த மக்கள்லாம் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க, இவங்களை தூக்கி மேல விடணும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிற ஒரு சிறப்பு சப்ளான் திட்டம் ஒன்று இருக்கு. இந்த திட்டம் என்பது மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போது மரியாதைக்குரிய பறை ஒழிப்பு போராளி, இன்னமும் கடலூர் காட்டுமன்னார்குடி பகுதியிலே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பறை அடிக்க மாட்டார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த ஒரு கமிட்டி போறாங்க. அந்த கமிட்டி இந்தியா 4 வருடங்கள் ஆய்வு செய்து இந்த பட்டியல் சமூகத்தில் நிறுத்துவதற்கு செய்யலாம் அப்படின்னு அதுல 2 தான் நிதியம். ஒரு சம்பவம் நம்முடைய பட்டியல் சமூக மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த கருணாநிதி மகனான முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த பட்டியல் சமூக மக்களின் நிதியை எத்தனை கோடி தரமா திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு? 7,833 கோடி ரூபாயை அரசு நமக்காக ஒதுக்கிய பணத்தை செலவு செய்யாம அரசு கஜானாவுக்கு திருப்பி அனுப்பியவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக் கூடாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால், கடந்த ஆண்டுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற SC ST பள்ளிகளை, ஆதிராவிட பள்ளிகளை உன் பிள்ளையும் என் பிள்ளையும் நானும் படித்த, இப்ப நம்ம கொஞ்சம் வசதி வந்த பிறகு நாம அடுத்த நிலைக்கு போகிறோம்னு வேற பள்ளிக்கூடத்தை சேர்க்கலாம். ஆனால் எங்களை போன்றவர்கள், நான் போன்றவர்கள், அண்ணன் போன்றவர்கள்லாம் படித்த ஆதிராவிட நல பள்ளிகள் என்று ஒரு பள்ளி இருக்கு. இந்த பள்ளிகளை அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா போன்றவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டு எங்க பிள்ளைங்க படிக்கணும், எங்க பிள்ளைங்க படிப்பதற்கு எங்கள் பகுதியில் நாங்கள் படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தரங்க, நாங்க ஊர் தெருவை தாண்டி போய் படிக்க முடியாத சூழல் இங்கே இருக்கிறது என்பதன் அடிப்படையில் எந்த ஒரு இடத்துல 60% பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர்கள் இருக்கிறார்களோ அந்த பகுதியில் ஆதிராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்னு முதல்ல பிரைமரி ஸ்கூலை தொடங்கினாங்க. அப்படி தொடங்கப்பட்ட பள்ளிகள்ல இன்றைக்கு அது உயர்நிலை பள்ளி வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுங்க. அதை கூட நடுவில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு இல்ல இந்த பள்ளியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து பொது பள்ளியோடு சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்னார்கள். உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு இயக்கத்தை தவிர ஜெகன்மூர்த்தியார் உட்பட இங்கே இருக்கிற எல்லாரும், அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்குவதில் உனக்கு பங்கு இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு நீ யார், தமிழக அரசு யார், அது எதற்காக தொடங்கப்பட்டதோ, அந்த பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் நிறைவேறி இருந்தால் நீ அதை மாற்று. அது தோன்றுவதற்கு காரணம் நீ இல்லை, ஆனால் அதை மூடுவதற்கு காரணமாக முத்துவேல் கருணாநிதி அவர்கள் மாறிவிடக் கூடாது என்று தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு போராட்டங்களை அறிவித்ததன் விளைவாக அந்த பள்ளிகள் பொது பள்ளியோடு சேர்ப்பது தடுக்கப்பட்டது. அப்படி இருக்கிற அந்த ஆதிராவிட பள்ளிகளை
2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகிற கக்கூசு, கிளாஸ் ரூமு, உட்கார்ற பெஞ்சு இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த எஸ்சி சப்ளான்ல 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அந்த 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட போது பரவாயில்ல, நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல கிளாஸ் ரூம்ல ஒரு படிக்கின்ற அட்மாஸ்பியரில், ஒரு படிக்கின்ற சூழலில், ஒரு தகுந்த சூழல நம்ம பிள்ளைங்கலாம் படிக்க போகுது, பரவாயில்லையே. முத்துவேல் கருணாநிதி, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா என்பதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா கருணாநிதி கொஞ்சம் விவரமானவர், இவரு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறார் என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும். அப்படி இருக்கிற போது 120 கோடி ரூபாயை இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அந்த ஆதிராடல பள்ளிகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கணும்னு நான்லாம் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் திருந்திட்டார் போல இருக்குதுன்னு. அப்புறம் தான் தெரிய வருது, அந்த 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை செலவு செய்துவிட்டு 118 கோடியை செலவு செய்யாமல் இந்த அரசு திருப்பி அனுப்பிச்சிருக்கு. அதுல தான் இந்த 7833 கோடி ரூபாய் சொன்னல, அதுல இந்த 118 கோடி அடக்கம். இன்னைக்கு செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து இங்க வந்து இந்த உண்ணாவிரத்தை தொடங்கி வைத்தார். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ரிசர்வ் தொகுதியான திருவள்ளூரில் இருக்கிற ஒரு எம்பி உண்ணாவிரத்தில் இருக்கிறார். என்ன உண்ணாவிரதம்னா, ஏதோ மத்திய அரசு அந்த SOS திட்டத்தில் அந்த அபிஷன்சியான ஏதோ திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தில் வழங்க வேண்டிய நிதியை தரலையாம். சரி, எவ்வளவு இருக்கும்? நான் நினைச்சேன் எப்படி ஒரு 50,000 கோடி இருக்குமோ. 50,000 கோடி தமிழகத்துக்கு வந்தால் இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் நல்லா படித்து விடுவார்கள் அப்படின்ற அக்கறையில சசிகாந்த் செந்தில் என்கிற நம் சமூகத்தை சார்ந்த ரிசர்வ் தொகுதி MP உண்ணாவிரதம் இருக்கிறார் போலகுது. அப்படின்னு பார்த்தா 2220 கோடி ரூபாய் வரலன்னு சொல்லிட்டு இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சமாவது நீங்க மனசாட்சியா சிந்திச்சு பாருங்க. ஒரு 7833 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைங்க படிக்கிற காசு, நம்ம பிள்ளைங்களுக்கு செலவு பண்ற காசு. ஆனா நீங்க மோடியை எதிர்க்கிறேன், மத்திய அரசை எதிர்க்கிறேன், நீங்க எதிர்ங்க. நான் 2220 கோடிங்கிறது ஒன்றும் சின்ன காசு இல்லை, எதிர்ங்க, சட்டையை பிடிச்சி வாங்குங்க. 40 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்களா, இந்த பணம் வராமல் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை டெல்லியை விட்டு நாங்கள் போக மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு போகும்போது இந்த பணம் இந்த நிதியோடு தான் கருணாநிதி மகனை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க டெல்லியிலே சாகுங்க. தமிழக மக்களுக்காக நீங்க டெல்லியில சாகுங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனால் ஒரு 2220 கோடி வரவில்லை என்று உண்ணாவிரதம் இருக்கிறவர்கள் 7833 கோடி மைனா போச்சு இல்ல. அப்ப நீங்க என்ன மயிரை பிடிக்கிறீங்க நாங்க கேட்போமா, கேட்க மாட்டோமா? எங்களுக்கு இந்த இயக்கங்கள் மீது தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிற MLAக்கள் மீதும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் மீதும் எங்களுக்கு நியாயமான கோபம் வரலன்னா அவன் நிச்சயமாக ஒரு பறையனுக்கோ பொல்லனுக்கோ சக்கிலியனுக்கோ பிறந்திருக்கவே முடியாது. பிறந்தவன்லாம் கேட்கிறேன்டானே, இந்த மேடையில் இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒரு தகப்பனும் தாயாகவும் கொண்ட நாங்கள் கேட்கிறோம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நினைவில் பிறந்தவர்கள் என்று சங்ககால இலக்கியங்களை சொல்வார்கள். அப்படி நமக்கு வாய்த்த 44 பேர்ல ஜெகனனை விட்டுட்டு மிச்செல்லாம் நினைவுல பிறந்திருப்பான் போலகுது. ஒரு பையன் இதை கேட்க மாட்டேன். அப்போ இன்னைக்கு சகோதரருக்குள் சகோதரத்துவம் வேண்டாம், சகோதரர்கள் யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ இதை கேட்பதற்கு தகுதியான நபர்கள் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் கேட்கலனா அதை நாங்க கேட்கலாம். நாங்களாம் மனுஷனா? ஒரு பையனுக்கு நாங்க பிறந்திருப்போமா? இன்றைக்கு நாம போய் அரசு பள்ளியை சேர்க்க போறதில்லை. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற நம்முடைய சகோதரர்கள், என் தங்கையின் பிள்ளை, என் அக்காவின் பிள்ளை, என் சித்தப்பாவின் பிள்ளை, அவன் கல்வி கற்கின்ற சூழ்நிலையை நல்லா உருவாக்கணுமா இல்லையா? இந்த அரசு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு காலை உணவு திட்டம்னு ஒன்றை அறிமுகப்படுத்தினாங்க. சரி, நல்ல விஷயம். அப்போ ஒரு தினமலர் என்ற பத்திரிகை எழுது, கக்கூஸ்லாம் நிரம்பி வழியுது. ஏன்னா பையன் காலையில் இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவான். சிலப்போ வீட்டில் சாப்பிட்டு போயிருப்பாங்க. அடுத்து இன்னொரு டிஃபன் கொடுத்த உடனே அவனுக்கு வயிற்ற கலக்கி அவன் கக்கூசுக்கு போகிறான். அரசு பள்ளியில் இருக்கிற கக்கூசுகள் நிரம்பி வழியுது அப்படின்னு கொஞ்சம் அவர்கள் நினைக்கிற வரிகளை எழுதி அதை கொச்சைப்படுத்தி விட்டார்கள். நான் உண்மையிலேயே அந்த கருத்துக்கு எதிரானவன் தான். அது எப்படா நாங்கள் போனாதான் கக்கூசு வந்து நிறைய அதை வாரி கிடச்சுரா, வாரம்னா நீ போய் வாடுறான்னு சொல்றவங்க நாங்க. ஆனால் உடனே இந்த சமூகத்தில் இருக்க சமூக ஆர்வம் என்ற பேரில் அது ஒரு பார்ப்பன பத்திரிகை. எப்படி இந்த பழைய சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் போய் கக்கூஸ்ல போனா
கக்கூஸ் நிரம்பி வழியுது அப்படின்னு இவன் எப்படி அந்த சாதிய வன்மத்தோடு பேசலாம் அப்படின்னு சமூகத்தில் பல பேர் பேசலாம். அரசாங்கத்தினுடைய கண்டனத்தை தெரிவித்தது, வழக்கு கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நடைமுறை என்ன தெரியுமா? தமிழகத்தில் இருக்கிற பல ஊராட்சி நடுநிலை பள்ளிகள்ல இந்த டாய்லெட்னு சிலப்போ இருந்ததுன்னா அந்த டாய்லெட்டுகளை அந்தந்த ஊராட்சி மன்றத்திலே வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்கள் 6 மணிக்கு வருவான். ஒரு 8 மணி வரைக்கும் அந்த கக்கூசை இருந்தா அதை கிளீன் பண்ணிட்டு அவன் போயிடுவான். சரி, போயிட்டு திரும்பவும் எப்போ வருவான்? திரும்பவும் மறுநாள் காலை 6 மணிக்கு தான் வருவான். இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள வீட்டில் சாப்பிட்டு போச்சுப்பா, ஸ்கூல்லையும் சாப்பிட்டுருப்பா, ஏதோ ஒரு வயிற்றை கலக்குதுப்பா அந்த பிள்ளைக்கு, அது இயற்கை உபாதை கிடைக்க கக்கூஸ் போகுதுப்பா. அந்த கக்கூஸில் போய் அந்த புள்ள போகுது. சரி, அது தலையெடுத்து அது கூட எப்படியோ கழுவின்னு வந்து நிறுத்துக்க. அந்த கக்கூஸை யார் கிளீன் பண்ணுவான்? சரி, அடுத்து ஒரு குழந்தைக்கு அதை மாதிரி இயற்கை உபாதை போகணும்னு தோணுது. அந்த குழந்தை எதில் போய் போகும்? இதை எவனாவது யோசிச்சானா? தினமலரை கண்டித்த நபர்கள் இந்த மாதிரி 6 மணிக்கு ஒன்று வந்து 8 மணிக்கு கிளீன் பண்ணிட்டு போறீங்களே, அந்த குழந்தைகள் அங்கே கக்கூஸுக்கு போனா அந்த கக்கூஸை கிளீன் பண்ணுவதற்கு, அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணுவதற்கு தமிழக அரசு எத்தனை பள்ளிக்கூடங்களில் தூய்மை பணியாளர்களை வைத்திருக்கிறது அப்படின்னு எவனாவது கேட்டானா? இப்படித்தான் மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடாது சட்டம். சரி, இந்த சட்டத்தை யார் நிறைவேற்றுவது? மோடியை கூப்பிடுறான். ஏய் மோடி அவர்களே, இந்தியா முழுக்க மனித கழிவை மனிதனே அகற்றக்கூடாது அப்படின்னு சட்டம் போடு. சரி, போடல. மோடி அப்படித்தான் அள்ளணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். நீ அள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல. திராவிட மாடல் ஆட்சி, பெரியாரின் பேரன் ஆட்சி, மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல. நீ வந்து கழட்ட வேண்டித்தானே, கார்பரேஷன் ஊழியர்ல கழட்ட வேண்டித்தானே. நீங்க அதை எப்படி திசை மாற்றாம பாருங்க. மலைப்பொழியை 4 நாட்களாக அடைப்பு எடுப்பவனே அங்கங்கே தேடினேன். அடைப்பு எடுக்க ஆள் கிடைக்கல. அயோத்திக்கு போய் ராமனை கூட்டி வந்தேன். என்னவா? அடைப்பு எடுக்க ஆள் கிடைக்கலன்னு அரசாங்கத்தை கேட்டா முட்டா போய் அயோத்திக்கு போனானா. ராமரை கூட்டி வந்தேன். ராமர், சீதை, அவன் தம்பி லக்குமணன், அனுமான் இவர்கள்லாம் வந்தாங்க. வந்த உடனே ஒரு குட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்த ராமன் தொகுக்கிட்டிருந்து மலக்குழியில் உள்ளே இறங்கினான் கிளீன் செய்வது. சரி, உடனே சீதை பசி என்று சொன்னான். மேல் வர்க்கத்தினர் பசி கொடுமையானது அல்லவா, எனவே அவருக்கு நான் வந்து உணவு வாங்க போனேன். திரும்பி வருகிற போது மலக்குழி மூடப்பட்டிருந்தது. அந்த மலக்குழிக்கு பக்கத்திலே ஒரு சிகரெட் கட்டையில் மலக்குழியை தயவு செய்து யாரும் திறக்க வேண்டாம் என்றிருந்தது. ராமன் செத்து போகட்டும் என்று நானும் நினைக்கிறேன். எனவே அந்த மலக்குழியை நான் திறக்கவில்லை. சீத்தை இலங்கை நோக்கி போயிருந்தார். அதாவது ஒரிஜினல் புருஷனை கொண்டுட்டு கள்ள புருஷனை நோக்கி இலங்கைக்கு போகிறார் சீதை அப்படின்னு எழுதி வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அடைப்பெடுக்க ஆள் கிடைக்கலன்னா அரசாங்கத்தில் கேட்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிஎம்னா பெரிய கும்பா, துப்பாக்கிலாம் வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? என் வீட்டில் கக்கூஸ் அடிச்சிருச்சுன்னா சாக்கடை அடைத்து கொண்டால் நான் கவுன்சிலரை கூப்பிடுவேன், வரலையா எம்எல்ஏவை கூப்பிடுவேன், அமைச்சரை கூப்பிடுவேன், முதலமைச்சரை கூப்பிடுவேன். என் வீட்டில் கக்கூஸ் அடைத்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சரை கூப்பிடுவேன். அப்ப முதலமைச்சர்னா என் வீட்டில் கக்கூஸ் அல்றவன் இப்படின்னு பேசுறது யாரு? இன்றைக்கு திமுகவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அங்கெல்லாம் போய் இந்த திராவிடத்தை பற்றி வகுப்படுகிற தமிழன் பிரசன்னா என்ற ஒருத்தர் எடப்பாடியை பார்த்து என் வீட்டில் சாக்கடை அடித்துக் கொண்டால் சாக்கடை எடுக்கிறவன் நீ, துப்பாக்கி வைத்திருந்தால் முதலமைச்சர்னா பெரிய கொம்பா அப்படின்னு பேசுனீங்கல்ல, அதுக்கு எல்லாரும் கை தந்தீங்க. டிஎம்கே ஐடியும் கூட அதை போட்டு எல்லாத்தையும் பிரபலம் பண்ணா, ஒரு எடப்பாடி தான் சாக்கடை அல்றவர்னு. இப்போ இந்த வார்த்தையை பேச முடியுமா? என் வீட்டில் சாக்கடை அடிச்சிருக்கு, நான் போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கூப்பிடுவேன்னு எவனாவது தமிழகத்தில் பேச முடியுமா? எனவே இவர்களுக்கு உண்மையான சமூக நீதி மாற்றத்துக்கான எந்த எண்ணமும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி குறிப்பா திமுகவுக்கு இல்லை. அதை வலியுறுத்துவதற்கும் இங்கே ஆட்கள் இல்லை. ஆதலால் இந்த சமூகம் தான் இதை கேட்கணும். ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது? ஒரு 25 குடும்பங்களை சேர்ந்த வேங்கை வயல்ல மழை தண்ணியை கலக்கலாம். பக்கத்து ஊர்ல
ஒரு 2000 பேர் இருக்கிற குடியிருப்புல கேட்கறான். எங்க ஊர்ல வந்து எவனா போட்டுருவானா? அந்த ஊர்ல 25 குடியிருப்பு, அதால போட்டான். எங்க ஊர்ல 2000 தலைக்கட்டுகள் இருக்கிறோம், எங்க ஊரில் யாராவது வளம் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஊர்லயே இருக்கிறான்ல. அது தாண்டா சிக்கல். அதுதான் இந்த சமூகத்துக்கான சிக்கல். இதை பேசுவதற்கு, இந்த சமூகத்துல இப்படி அவலங்கள்லாம் நடக்குன்னு சொல்வதற்கு இங்க ஆள் இல்லை, ஒண்ணு இல்லை. ஒன்னே ஒண்ணு செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம போராட்டம், நம்ம துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்தது கார்பரேஷன்ல, ஒரு 2000 பேர் வைங்க. பொதுவா எல்லாரும் வேலை செய்து கொண்டிருந்த போது சம்பள உயர்வு கேட்போம். ஆனா எங்க சம்பளத்தை குறைச்சிடாதீங்க, எங்க சம்பளத்தை குறைச்சிடாதீங்க. 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கி நாங்க ஒரு லைஃப் ஸ்டைல செட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 23,000 சம்பளம் வாங்குறோம்னா ஒரு 8,000 10,000 ஒரு வீட்டு வாடகை எடுத்திருப்போம், கொஞ்சம் காலை நீட்டி படுத்திருப்போம், ஒரு ரிலாக்ஸா. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் இல்லையா, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் சொன்னார் இல்லையா. அந்த 8 மணி நேரம் ஓய்வு என்பதுதான் இந்த சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கான கேப். அதால தான் இந்தியாவில் எவனும் போராடாத போது எல்லா வெளிநாடுகளும், பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் கூட 12 பேர் துப்பாக்கி சுடி படுகொலை செய்யப்பட்டார்கள் 8 மணி நேரம் வேலை கேட்டு பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக, தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த போது இந்தியாவில் ஒரு ரூபாயை கேட்கல, 8 மணி நேர வேலையை வாங்கி கொடுத்த ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் மகப்பேறு விடுப்பு எடுக்கிறார்கள் சொன்னால் அன்றைக்கு எந்த சமூக பெண்களும் அரசு வேலையில இல்லாத போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருக்கிற அந்த பெண்களுக்கான அந்த மெட்டர்னிட்டி லீவ், அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்பேற்பட்ட அம்பேத்கரை இன்னைக்கு பொறுக்கிகள் இவரெல்லாம் ஏதோ தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவர் என்று அம்பேத்கரை சொல்றாங்க. அப்படி இப்படி வேலையை வாங்கி கொடுத்த அம்பேத்கர் ஒரு 23,000 சம்பளம் வாங்கினாங்க. 23,000 சம்பளம் வாங்கி கொஞ்சம் 3/4 வயிறு கஞ்சி குடிக்கலாம். இந்த 3/4 வயிறு கஞ்சி கொடுப்பதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியல. உடனடியா 23,000 சம்பளம் வாங்கினோன்னா 13,000 சம்பளம் வாங்கன்னு அரசாங்கம் நிர்பந்திக்குது. நான் என்ன சொல்றேன், போன தடவை 8% 7% எல்லாம் வெளியில சொன்னாங்கல்ல, இப்ப 30% 40% எப்படி வாங்குறதா வெளியில பேசப்படுகிறது. உங்களுக்கான கமிஷன், உங்களுக்கான லஞ்ச பணத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த நகரத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற தூய்மை தொழிலாளர்களின் சம்பளத்தை குறைக்க இந்த அரசுக்கு எப்படி மனசு வருது? இப்போ இது ஒரு நியாயமான கோரிக்கை. இதற்கு வக்கீலுக்கு படிக்கணும், ஒரு இயக்கம் நடத்தணும், அரசாங்கத்தில் வேலை செய்யணும், அப்படி எந்த தகுதி வேண்டாம். ஏன்பா 23,000 சம்பளம் வாங்கணும் போல ஒரு 10,000 குறைச்சி 13,000 சம்பளம் கொடுத்தா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா கேட்கிற முகத்தை காரி துப்ப மாட்டான். ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கையை தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இயக்கங்களும் போராடி அதே சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? முடியலையே. முடிஞ்சுதா? இது முடிஞ்சிருக்கணும்ல. எப்படி 23,000 குறைத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எப்படி குறைத்து பிரைவேட்டுக்கு கொடுத்து ஒரு 10,000 8,000 குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்பதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு தமிழகத்தில் ஒரு நாதி இல்லை. இந்த மயிலண்டெல்லாம் சேர்த்து போய் சட்டமன்றத்தில் பேசி ஆணவ படுகொலைக்கு சட்டம் வாங்கி தரப்போறான்னு நாமெல்லாம் காத்திருப்பது நம்முடைய எவ்வளவு பெரிய தவறு. ஒரு நியாயமான கோரிக்கை. 8,000 என்னன்னா ஒப்ப முடிச்சுக்கிறேன். ஏய் கேட்கிறேன், மரியாதை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த மக்கள் என்ன நிலையில இருக்கான்னு ஒருத்தன் போய் பார்த்துருப்பானா? 8,000 ரூபாய் நாங்க உங்களுக்கு சம்பளம் வாங்குறது, ஒரு 23,000 ரூபாய் நாங்க சம்பளம் வாங்குறத உங்களால சகிக்க முடியலன்னா, உங்களை மாதிரி சாதி வெறியர்கள், உங்களை மாதிரி சாதி வெறி கொண்ட பேய்கள் இந்த நாட்டில் ஆட்சி செய்தால், பேய்கள் ஆட்சி செய்தால் பிளந்தின்னும் சாத்திரங்கள் என்று பாரதி சொன்னான்ல, அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்போ சாதாரண விஷயம். இதுக்கு இப்ப நம்ம சிறப்பு சட்டத்துக்கு கூட நீங்க இந்த தீர்மானத்தை ஏற்றணும், எம்எல்ஏக்கள் கையெழுத்து போடணும், கவர்மெண்ட் தரப்பணும், அங்கிருந்து நீங்க ஜனாதிபதிக்கு எனக்கு ஒப்புதல் வாங்கணும். ஆனா நீங்க உங்க வீட்டில் உட்காந்துலையோ எதுனா அது 23,000 சம்பளம் வாங்குறானா, எதுக்கு அவர் 10,000 குறைக்கிறீங்க? கொடுத்துடியா பாவம், எலெக்ஷன் வேற வரும்போது நாங்கள் ஓட்டு வேற வாங்கணும், ஒரு 6 மாதம் தானே, திரும்ப நம்ம தான் வர போகிறோம். அப்போ 8,000 இல்லை 16,000 குறைச்சி ஒரு 4,000 5,000 எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். இல்லைன்னா போய் சொல்லிடலாம். இல்லைன்னா இப்போது மட்டும் அந்த சம்பளத்தை குறைக்காதீங்க. சமூகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு நடக்குது. சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ உள்ள உட்கார மாட்டான். எல்லா போல 23,000 திருப்பி கொடுக்குறியா இல்லை நாங்கள் வெளியே போவா அப்படின்னு
ஒரே அணியில் இருக்கிறார்கள். எனவே அந்த சம்பளத்தை குறைக்காதீங்க, திரும்பவும் கொடுங்க அப்படின்னு இந்த அரசுக்கு நம்ம அந்த சம்பளத்தை திரும்பி பெற முடியாத தமிழகத்தில் பெரும்பான்மையானவர்கள் பெட்டைகளாக இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான இயக்க தலைவர்கள் இயக்கங்கள் பெட்டைகளாக மொக்கைகளாக இருந்து கொடுக்கிறோம் என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேணும். பெட்டையா இருக்கிற நாம கொஞ்ச நாச்சும் உணர்ச்சி பெற்று இந்த அரசுக்கு எதிராக இல்ல அரசுக்கு எதிராக நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக இந்த மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்தை இயற்று என்று இந்த மாபெரும் உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கிடையே இந்த உண்ணாவிரத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் மாமல்லன் அவர்களுக்கும் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, இந்த அரசு சிறப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் நாம் சிறப்பு சட்டம் வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்பது அர்த்தமல்ல. இந்த அரசின் காதுகளில் இந்த கோரிக்கை ஒலிக்கின்ற வரை இந்த சமூகத்தை பாதுகாக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற பட்டியல் சமூகத்தை பாதுகாக்க அல்ல, ஒட்டுமொத்தமான பொது சமூகத்தை பாதுகாக்க இந்த சிறப்பு சட்டத்தை அரசு போட்டே ஆக வேண்டும். இந்த அரசு சிறப்பு சட்டத்தை ஏற்றுகிற வரை இந்த பட்டியல் சமூக மக்கள் முன்கள போராளிகளாக முதலிலே இன்று தொடர்ந்து போராடி இந்த சமூகத்தில் ஒரு சமூக அமைதியை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் அனைத்து போராட்டங்களிலும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும் மறந்துட்டேன். இன்னைக்கு இந்த அரசு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு திண்டிவனத்தில் ஒரு ரம்யா ராஜான்னு ஒரு கவுன்சிலர், நம்ம பட்டியல் சமூக அதிகாரி முனியப்பன், நம்மளோட இன்னும் கொஞ்சம் பேரை கொஞ்சம் மாடனாக வச்சிருக்கிறோம். அவர் ஏதோ இன்டீரியர் கிராமம் போல இருக்குது. இன்னமும் முனியப்பன் அநேகமாக முதல் தலைமுறை அரசு ஊழியராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அந்த ஊழியர் ஒரு ஃபைலை இந்த அம்மா எடுக்க சொல்கிறாங்க. அந்த ஃபைலை அவர் தேடுறாரு. அது 2021 ஃபைல், ஏதோ தெருவிளக்கு போட்டதாக அந்த ஃபைல் சம்மந்தப்பட்டது. அந்த கான்ட்ராக்டர் அந்த அம்மாவுக்கு வேண்டியப்பட்டவங்க போல இருக்கு. அந்த அம்மானா நீங்கள் ரம்யானா அந்த குத்து ரம்யான்னு ஒரு நடிகை இருப்பாங்க தெரியுமா? காவிரி இஷ்யூவில் கூட தமிழர்களுக்கு எதிராக பேசினாங்க குத்து ரம்யா. அந்த ரம்யா படம் கூட இங்கே ஓடிச்சு. அதுக்கு தமிழர்கள் மானமற்றவர்கள் என்று தான் அர்த்தம் இல்லை. இப்போ நல்லா இருப்பாங்க பார்க்கறது, எல்லாம் வெளிப்படையாக சொல்றது. பார்த்தா பத்திக்கிற மாதிரி இருப்பாங்க ரம்யா. அன்புதாசனுக்கு சிலர் வெள்ளையா இருந்தாலே கிறங்கிடுவாரு. இது பார்த்தா பத்திக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றேன்ல, அண்ணன் குரல் விடுறாரு. இந்த சம்பவம் எப்படி தொடங்குதுன்னா, அந்த திண்டிவனம் பகுதியில் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு. ஒரு அம்மா தன் கணவரோடு 2 வீலர்ல போறாங்க. பின்னாடி ஜீப்ல போறாரு. போலீஸ் ஜீப், புது ஜீப் இல்ல, அந்த ஜீப்ல நல்லா ஹெட்லைட் நல்லா பல அந்த எதிரில் போறவங்க மேல அந்த லைட் அடிக்குது. பார்த்தா மினு 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 இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எத்தனையோ காவல் நிலையங்கள்ல உதவியாளர்களாக நான் பண்ணி செஞ்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு மினுமினுப்பு நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை பெற்று வேற நான் சொல்றேன், இந்த ரம்யா இல்ல வேற ஒருத்தர் 2 பேரையும் விசாரணைக்கு அடைக்கிறார். ஒரு 4 தடவை இழுத்து அடிச்சு அவங்க கணவர் மீது ஒரு வழக்கை போடுறாங்க. வழக்கை போட்டு சிறைப்படுத்துறார். அப்போ அவர் எஸ்ஐ சிறைப்படுத்திட்டு, நான் என்ன பண்றது, மேலதிகாரிகள் ப்ரெஷர்ல அவங்கள அழுத்தத்துல நான் வழக்கு போட இருந்தாச்சு, நீ மட்டும் தப்பா நினைச்சுக்காத, என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவரே பெயில் எடுக்கிறார். அப்புறம் பெயில் எடுத்த பழக்கம் வருமா வராதா? அப்புறம் சில விஷயங்கள் நடந்து அவர் தான் அன்றைக்கு எஸ்ஐயா இருந்தவர் தான் சுற்று வட்டார காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லா காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த கதையில அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி, இந்த அம்மா வந்தாங்கன்னா நான் வந்த மாதிரி எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அது முதற்கொண்டு அந்த அம்மா தான் அந்த மாவட்டத்துக்கான மாவட்ட தலைவர். அந்த கதையில அந்த அம்மா எது சொன்னாலும் நடக்கும். அப்படி இருக்கிற சூழல தான் இந்த முனியப்ப கிட்ட போய் அந்த ஃபைலை கேட்கறாங்க. அவர் என்ன வேலை டென்ஷன் இருந்தாரோ நான் எடுத்தாந்து தரேன்றாரு.
அதற்கு மறுநாள் அந்த திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிறாங்க. அந்த நகராட்சி மன்ற அலுவலகத்தின் தலைவியாக இருக்கிற அவரோட கணவனும் அங்கே உட்காந்துக்கிறாரு. ஒரு வேட்டி சட்டை கட்டிக்கின்னு, அந்த பக்கம் ஒரு வேட்டி சட்டை, வெள்ளை வேட்டி சட்டை கட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அப்போ முனியப்பனை கூப்பிட்டு, முனியப்பா நீ என்ன இவங்க ஃபைல் எடுக்க சொன்னாலும் நீ எதோ ஏற்றி பேசிட்டியாம, அதால் இவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அந்த நகராட்சியின் அந்த தலைவியின் கணவர் மண்ணுக்கு கட்டு போப்பான் அப்படின்னு முனியனை சொல்கிறாரு. அந்த அம்மாவும் அந்த முனியனும் எங்க மன்னிச்சிருங்க என்ன சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இப்போ நம்ம இயல்பாக சொல்லுவோம்னா மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிருமா அப்படின்னு அவங்க கேட்ட உடனே முனியப்பங்க என்னங்க மன்னிப்பு கேட்டால் முடியாதா, சரி காலில் விடணுமா அப்படின்னு காலில் விடுறாங்க. இது செய்தி, முதல் நாள் செய்தி. முதல் நாள் இது புகாராக அளிக்கப்படுகிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த ரம்யமான அந்த ரம்யா மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. காவல்துறை அறிவிக்கிறது ரம்யா தலைமறைவு அப்படின்னு காவல்துறை சொல்லுது. மறுநாள் பார்த்தா அதே ரம்யா ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த முனியன் என்னை 4 பேருக்கு மத்தியில் என்னுடைய இடுப்பை தடவினார் அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்து அது ஃபிளாஷ் நியூஸாக வருது. நான் என்ன கேட்குறேன், முதல் நாள் உங்கள் மீது வழக்கு செய்யப்பட்டது, திமுக கவுன்சிலர் உங்கள் மீது வழக்கு பதியப்பட்டது, நீங்கள் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கிற நீங்கள் எந்த காவல்துறை அதிகாரியை அணுகி அந்த புகாரை கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி இங்கே எழவே இல்லை. உடனே அந்த திண்டிவனம் சரக காவல் உதவி கண்காணிப்பாளர் 2 பெட்டிஷனையும் விசாரிக்கிறார். ரம்யா இடுப்புல கையை விட்ட முனியப்பன் மீதான புகாரையும் விசாரிக்கிறாரா, முனியப்பனை காலையில விட வைத்த ரம்யா குறித்த புகாரையும் காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த SC/ST அட்ராசிட்டியில எங்கேயாவது இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அவர்கள் போய் ஒரு காவல் நிலையத்தில் புகார் தராங்கன்னு வச்சுங்க, உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், சம்பவம் நடந்த உண்மைதானா அப்படின்னு. ஆமாங்க உண்மைதாங்க இதமா அப்படின்னு. சரி போ நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு எது தரப்பில் இவர் யார் மீது புகார் கொடுத்தாரோ அந்த நபரை கூப்பிட்டு, நீ ஒரு புகார் கூடியா, உன் வீட்டில் இருக்கிற பொண்ணை கைப்பிடிச்சு வச்சுட்டான், பொண்ணாட்டியை கைப்பிடிச்சு வச்சுட்டான்னு ஒரு புகார் எழுதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கவுண்டர் பெட்டிஷனை வாங்குவார். கவுண்டர் பெட்டிஷனை வாங்கின உடனே நம்ம புகார் கொடுத்த நம்மளால் கூடுவார், என்ன நேற்று போய் நீ அவங்க பொண்டாட்டி ஜாக்கெட் எழுதியா, அந்த பொம்பளை ஜாக்கெட்டோட மாற்றாமல் கிழிஞ்ச ஜாக்கெட்டோட ஒரு சேஷன் அழுது, ஐயா எஜமா சத்தியமாக நான் அந்த மாதிரி செய்யணுங்க, நான் செய்வேனாங்க, நான் அவங்க எதிரில் நின்னே பேசுவதற்கு பயமுள்ள நான் அவர் கொண்டாட்டியை எப்படிங்க நான் கையை பிடிச்சி இருப்பேன், அதுவும் ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்து எப்படிங்க கிழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லையா 2 பேர் புகாரம் கொடுத்துருக்காங்க, இங்கே பாரு நான் மற்ற இன்ஸ்பெக்டர் மாதிரியா டிஎஸ்பி மாதிரிலாம் இல்லை, எனக்கு சட்டம் தான் என் உயிர், என் உடம்புல ஓடுகிற ஒவ்வொரு நாள துணிகளும் ஒவ்வொரு நரமும் சட்டம் 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 தான் சொல்லும். அதனால நீ கொடுத்த புகார்ல அவன் மேல கேச போடுறேன், அவன் கொடுத்த புகார்ல உன் மேல கேச போடுறேன். நீ உண்மையிலே இன்னசென்ட்னு சொன்னா நீதிமன்றத்தில் போய் நான் இன்னசென்ட் நிரூபிச்சுக்க. நீதிமன்றம் இதுக்கு உரிய தண்டனையை பரிசீலித்து எவன் தப்பு செஞ்சானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும். தண்டனை கொடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. புகாரை பெற்று அதன் மீதான வழக்கு பதிவு செய்கிற அதிகாரம் மட்டுமே என்னிடம் இருக்கு. அதால நான் 2 பேரையும் கேச போடுறேன், 2 பேரையும் போய் பேசிங்க பார்த்துங்க கோர்ட்ல. அப்படி இல்லைன்னா ஏன் கண் எதிரில் எதுவும் நடக்கூடாது. அந்த ஆள் அதை இருக்கிறான், அதுக்கு புரோக்கர் இருக்கிறான், 2 பேரும் போய் வெளியில பேசிடுவாங்க, ஏன் காது இது வரக்கூடாது. இந்த புகாரை நீ திரும்ப பற்றினா உண்மையிலான புகாரும் திரும்ப பெறும் அந்த ஆள் சொல்றான். அதால என் கண்மறைவா நீங்க போய் பேசிடுவாங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்றாருல்ல, பல இடங்களில் தான் நடக்கும். அப்படித்தான் இன்றைக்கு இந்த ரம்யா அவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. ரம்யாவின் கணவர் ராஜா இருக்கார்ல, அவர் மிகப்பெரிய சாராய வியாபாரி. மரக்காலத்தில் நடந்த சாராய அந்த படுகொலையில் 3 மாதங்கள் சிறையிலே இருந்தவர் தான் அந்த ராஜா. இன்றைக்கு திண்டிவனம் பகுதியிலும் மரக்காலம் பகுதியிலும் எங்கெல்லாம் மணல் திருட்டு நடக்கிறதோ அந்த மணல் திருட்டு மாஃபியாவின் தலைவன் தான் அந்த ராஜா. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி உலக்கூர் காவல் நிலைய எல்லையில ஒரு அந்த ஆத்துல 18 டிராக்டர், ஒரு 3 இட்டாச்சி வண்டி, ஒரு 5-6 லாரிகள் மணல் அள்ளி கொண்டு இருக்குன்னு தாசில்தாருக்கு போன் பண்ணுது. உடனே தாசில்தார் வண்டி எடுத்துன்னு போறாரு. அங்க போய் பார்த்த உடனே இந்த நபர் நின்ற உடனே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு
சரி நான் வந்து கம்பீரமான சூழலில் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்துடுறாரு. இப்படி ஒரு காலத்தில் அந்த கோயில்பட்டி பக்கம் விஜயலட்சுமி ஜெயலட்சுமி ஒரு பொம்பளை இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் தன்னுடைய கையிலே போட்டுக்கொண்டு இருக்கிற ரெவன்யூ அதிகாரிகள் எல்லாம் தன்னுடைய கையிலே போட்டுக்கொண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய தமிழகத்தின் அந்த கோயில்பட்டி சிஎம் அங்கே இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கு திமுக கவுன்சிலர் ரம்யா அவர்கள் திண்டிவனத்தின் சிஎம் ஆக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அங்கே சொல்றான். இங்க நடக்கிற அந்த திண்டிவனம் பகுதியில் நடக்கிற 2ஆம் நம்பர் வேலை எல்லாம் இந்த அம்மா தான். எல்லாரையும் பார்த்துக்கிறது. ஐயா என்னையா என்ன பிடிக்க வந்தீங்களா? ஐயா நான் ஸ்டேஷனுக்கு வரேங்க. என்னையா சில அரசு அலுவலகங்களுக்கு போகிறது. என்ன சார் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க? ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்கலை சார், நம்ம வீட்டுக்கு வாங்க சார், லஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் மயிலா நடவடிக்கை எடுப்பான் அவன், மயிலை எடுப்பான். எவனா இருந்தாலும் பொதுவாக அந்த ஈர்ப்பு இருக்குதானே செய்யும். என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு போனால் தண்ணி கேட்டால் டொம்முன்னு இருக்குது, என்ன பிடிக்கிட்டு வரேன்னு கேட்குது. இந்த மாதிரி ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி என்னங்க இப்படி ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, நாங்கள் ஒன்றா வீட்டை மாற்றி நாங்கள் வந்துடுறோம், மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டில் வந்து சாப்பிடுவோம், ஒரு நாள் கூட கேட்கல. எவ்வளோ ஒருத்தர் பல பொண்ணுங்கிறா, என்ன சாமி நீங்கள் டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு என்னாகும், வீட்டுக்கு வாங்க சாப்பிடுவோன்றா. அப்படின்ற போது எல்லா விஷயமும் அங்கே நடக்கத்தானே செய்யும். அதனால் இன்றைக்கு அந்த முனியப்பன் நாளை தேடப்படலாம். அப்படி இல்லை, முனியப்பன் வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, யோ முதல் தலைமுறையாக அரசாங்க வேலைக்கு வந்துருக்குறோம், இப்போ தான் கொஞ்சம் அரை வயிறு கஞ்சி குடிக்கிறோம், வேலை வேணாம் ஒரு மயிரம் வேணாம், அங்கேருந்து வேற எங்கன்னா எவன் காலில் கையிலாவது உழுது ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கின்னு வேற எங்கன்னா வா, அதே சம்பளம் தானே, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக கஞ்சி குடிப்போம். அதால் நீ முதல்ல அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கு, டிரான்ஸ்ஃபர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த புகாரை வாபஸ் வாங்கு, நாம் நிம்மதியாக இருப்போம்னு நாளைக்கு முனியப்பன் நிர்பந்திக்கப்படலாம் தன் குடும்பத்தாரா. ஏன்னா கண்ணப்பன் மீது நான் புகார் கொடுக்குறேன். ஒரு வீடியோவை கண்ணப்பன் சாதியை சொல்லி திட்டாருன்னு சிடி ஆதாரத்தோடு நான் புகார் கொடுக்குறேன் தேசிய SC/ST ஆணையத்தில். அந்த ஆணையம் நேரடியாக விசாரணைக்கு வருது. விசாரணை வந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர், சிவகங்கை மாவட்ட SP வந்து நிற்கிறார் விசாரணையில். நான் மனுதாரர் என்ற முறையில் நிற்கிறேன். அந்த ஆணையம் கேட்கிறது, அமைச்சர் கண்ணப்பனோட அந்த வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, இவர் கொடுத்துருக்கிற சிடியில் இருக்கிற வாய்ஸும் கண்ணப்பனோட வாய்ஸும் ஒத்து போனால் தமிழக அமைச்சராக அன்றைக்கி போக்குவரத்து துறை அமைச்சர் நிற்கிறேன், அமைச்சராக இருக்கிற கண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுத்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்து விடுவோம். எனவே நீங்கள் வந்து அந்த குரல் டெஸ்ட்டை எடுங்க, எடுத்து உடனடியாக வந்து பதில் கொடுங்க அப்படின்னு அந்த ஆணையம் சொல்லுதுங்க. எனக்கு அண்மையில் தெரிஞ்சுது, அந்த புகாருக்கு உள்ளான அந்த வீடியோ இருக்கார்ல, அவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ப்ரெஷர் பண்ண வேணாம், ஒன்றும் பாருங்க விட்டுருங்க, அந்த ஆள் அப்படி தாங்க விடுங்க, எங்கள் தலையெடுத்துங்க அப்படின்னு அந்த தேவேந்திர உலக சமூகத்தை சேர்ந்த அந்த வீடியோ போயிட்டாங்க. சரியா, புகார்தாரன் ஒருத்தன் உயிரோட தானே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, புகார்தாரர் தன்னுடைய புகாரை விசாரிக்க வலியுறுத்தலை, விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரல. யாரு? இந்த மூர்த்தி கண்ணப்பன் மீது கொடுத்த புகாருக்கு நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னு அந்த கேஸையே முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ். எனக்கு சம்மன் கொடுத்தா நான் விசாரணைக்கு வருவேன். நான் தானே வாலண்டியராக போய் என்கிட்ட அந்த பிடிஓவை கேட்டார், நான் தானே புகார் கொடுத்தேன். பட்டியல் சமூகத்தில் இருக்கிற அதிகாரிகளை இந்த மாதிரி அமைச்சர்கள் அதிகாரத்தில் மிரட்டினால் அடுத்தபடியாக இருக்கிற பட்டியல் சமூக அதிகாரிகள் பணி செய்வதற்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த சூழலை போக்குவதற்கு கண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுத்தால் பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கு ஒரு தெம்பு வந்து நான் தானே புகார் கொடுக்குறேன், நான் எப்படி விசாரணைக்கு ஒத்து போக மாட்டேன். அப்படி இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு தொடர்ந்து எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. எதிராக இருந்து கொண்டிருந்தாலும் எனக்கு அறிவே முதல்வர் அவர் தானே. என்னை யாராவது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலும் இந்த குரல் ஒலிக்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.